بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். சென்டர்ல வந்து உட்காருங்களா, இன்ஷா அல்லாஹ் சென்டர்ல உட்காருங்க, சபையில நெருங்கி வாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சென்ற வகுப்பிலே இஸ்லாத்தின் பார்வையில் வக்ஃப் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆன் சுன்னா ஒளியில் முக்கியமான சில செய்திகளை நாம் உங்களுக்கு எடுத்து கூறினோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு பாடம், நாம் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பாடம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இயன்ற அளவுக்கு என்ன செய்யுங்க, குறிப்புகளை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். சரி, வக்ஃபினுடைய நிபந்தனைகளாக நம்முடைய வகுப்பினுடைய இறுதியில் வக்ஃபினுடைய நிபந்தனைகளாக நம்ம சொன்னோம். பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும், புத்தி கூர்மை அதாவது புத்தியுடையவராக இருக்க வேண்டும், சுதந்திரமானவராக இருக்கணும், வக்ஃபு சொத்துக்களை முஸ்லீம்கள் நிர்வகிக்க வேண்டும், வக்ஃபு சொத்துக்களில் கையாடல் செய்வதோ அதை விற்பதோ பராமரிக்காமல் இருப்பதோ கூடாது. அதுபோன்று அது எந்த நோக்கத்திற்காக வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்திற்காகத்தான் அது செலவிடப்பட வேண்டும். ஒருவர் ஒரு சொத்தை வக்ஃபு செய்த பிறகு அதிலிருந்து பின்வாங்குவது என்ன செய்யாது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. அதுபோன்று வக்ஃபுல் அஹ்லி, குடும்பத்தாருக்கு வக்ஃபு செய்வதாக இருந்தால் அது சரிசமமாக பங்கிடப்பட்டு கொடுக்கப்படணும். வாரிசுரிமையில எப்படி நம்ம பங்கிடுவோம், வராசத்தில் எப்படி வரும், பெண்ணுக்கு ஆணுக்கு 2 மடங்கு பெண்ணுக்கு 1 அப்படிதான் வராசத்தில் வரும். ஆனா வக்ஃபுல சரிசமமாக என்ன செய்யணும், அந்த வக்ஃபு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். அடுத்து நாம இப்ப தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் சரிசமமாக அந்த வக்ஃபை கொடுக்கலன்னா அது வக்ஃபாகவே ஏற்றுக்கொள்ளப்படாது, நிர்வாகிகளால் காலியால அது நிராகரிக்கப்படும்.
அடுத்து ஹராமான ஒரு காரியத்திற்கு என்ன செய்யக்கூடாது? வக்ஃப் செய்யக்கூடாது. உதாரணமாக ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு? வக்ஃப் செய்யறாரு, இந்த நிலத்துல வந்து நீங்க சினிமா தியேட்டர் கட்டிக்கிடுங்க அப்படின்னு வக்ஃப் செய்ய முடியுமா? முடியாது. இசை கச்சேரிகள், இந்த பில்டிங்ல இசை கச்சேரிகள் நடத்திக்கிடுங்க, வக்ஃப் செய்ய முடியுமா? முடியாது. பேங்க் வச்சுக்கிடுங்க, வக்ஃப் செய்ய முடியுமா? முடியுமா? முடியாது. முடியாது. சரியா? அப்ப ஹராமான காரியங்களுக்காக ஒரு சொத்தை வக்ஃப் செய்யக்கூடாது. அடுத்து ஒருத்தருக்கு நிறைய கடன் இருக்குது, இவர் வக்ஃப் செய்ய முடியுமா என்றால் வக்ஃப் செய்ய முடியாது. ஏனென்றால் முதலாவதாக அடைக்கப்பட வேண்டியது எது? கடன். அவருடைய ஏன்னா வாரிசுரிமை, பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய சொத்தை, பெற்றோர்களுடைய சொத்தை பங்கிட்டு கொடுப்பதாக இருந்தாலும் கூட முதல்ல என்ன கேட்கப்பட வேண்டும்? இந்த ஜனாசாவுக்குரியவருக்கு கடன் இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கேட்டிருக்கிறாங்க. கடன் உள்ள ஜனாசாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? தொழுகை நடத்தவில்லை. புரியுதா இல்லையா? அப்ப கடன் ரொம்ப முக்கியமானது, அது நிறைவேற்றப்பட வேண்டியது, அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்ப அதிகமாக கடன் உள்ள ஒருவர் என்ன செய்ய முடியாது? வக்ஃப் செய்ய முடியாது. இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். மரணத்திற்கு பிறகு ஒருவர் வக்ஃப் செய்வதாக இருந்தால் அது வந்து வசியத்தாக கணக்கில் கொள்ளப்பட்டு 1/3 தான் வக்ஃப் செய்யப்படும். உயிரோடு இருக்கும் போது முழுமையாக அந்த சொத்தை என்ன செய்யலாம்? வக்ஃப் செய்யலாம். ஆனால் மரணத்திற்கு பிறகு ஒருவர் வக்ஃப் செய்தால், மரணத்திற்கு பிறகு இதை வந்து வக்ஃப் சொத்து அப்படின்னு ஒருவர் வசியத் செய்தால் 1/3 என்ன செய்ய முடியும்? வக்ஃப் செய்ய முடியும். மற்ற மீதி உள்ள சொத்துக்கள் யாருக்கு வந்துடும்? வாரிசுதாரர்களுக்கு வராசத்தாக, வாரிசுரிமையாக என்ன செஞ்சிடும்? வந்துவிடும். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். வக்ஃப் செய்யும் போது குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு என்று மட்டும் வக்ஃப் செய்ய முடியாது. புரியுதா? அதாவது ஒருத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடம் இருக்கு, அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்குது அல்லது 2 பெண் குழந்தைகள், எப்படி வேணுமாலும் வச்சுக்கிடுங்க. இவர் வக்ஃப் செய்யறாரு, ஒரு புள்ள மட்டும்தான் இவரை கவனிக்குது, ஒரு புள்ள மட்டும்தான் செலவுக்கு பணம் கொடுக்குது, இவரோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுது. இன்னொரு புள்ள என்ன செய்யல? சரியா இவரை கவனிக்கிறது இல்ல, செலவுக்கு பணம் கொடுக்கிறது இல்ல, பெற்றோரிடமிருந்து தூரமாக இருக்குது. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த 2வது பிள்ளையின் மீது உள்ள கோபத்தின் காரணமாக என்னுடைய இந்த சொத்து, இதை என்னுடைய இந்த மகனுக்கு மட்டும்தான் நான் வக்ஃப் செய்கின்றேன், என்னை கவனிக்காத, என்னை பராமரிக்காத இந்த மகனுக்கு கிடையாது அப்படின்னு வக்ஃப் செய்ய முடியுமா? முடியாது. வக்ஃப் செய்யவும் முடியாது, வராசத்துல வசியத்து செய்யவும் முடியாது. புரியுதா? ஏன்னா ஒரு பெற்றோரை, ஒரு தகப்பனை, ஒரு தந்தையை கவனிக்கவில்லை, பராமரிக்கவில்லை, அவர்களை ஆதரிக்கவில்லை, அரவணைக்கவில்லை என்ற தவறு, குற்றம், பாவம் யாரோடு தொடர்புடையது? என் கூட வாங்கலாம், அப்படி பிள்ளைகளோடு தொடர்புடையது. புரியுதா? அப்ப அந்த பிள்ளைகள் மீதுதான் தவறு, குற்றம், மறுமையில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். உலகத்தில் நாம் என்ன செய்ய முடியாது? இவன் கவனிக்கல அதனால இவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு வக்ஃபினுடைய சொத்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு பழமையாகிவிட்டது அப்படின்னா அதை புனரமைப்பு செய்யலாம். அல்லது ஒரு நிலம் இருக்கிறது, அது பயன்படுத்த முடியாத சூழல், இதை பயன்படுத்துவதாக இருந்தால் அல்லது ஒரு வீட்டை பயன்படுத்துவதாக இருந்தால் இது விற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் வந்தால் அந்த இடத்தை விற்பதற்கும் அனுமதி இருக்கு. விற்றுவிட்டு அது போன்ற ஒரு நிலத்தையோ ஒரு வீட்டையோ அல்லது அதை விட பெருமானமிக்க ஒரு வீட்டையோ நிலத்தையோ என்ன செய்யலாம்? யார் வக்ஃப் செய்தாரோ அவங்க பேர்ல வக்ஃப் செய்யலாம். புரியுதா? இதுவும் அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர் யார் இருக்கின்றார்? ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரத்தன், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் கடன் கொடுத்தால் அதை அல்லாஹ் இரட்டிப்பாக்குகின்றான். வல்லாஹு யக்பிது வ யப்சுது வ இலைஹி துர்ஜஊன், சிலருக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை அளவாக கொடுத்திருக்கிறான், சிலருக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை விசாலமாக கொடுத்திருக்கிறான்.
எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கமே மேலே இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்றான் 73வது அத்தியாயத்தில் 20வது வசனம், வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின், நன்மைகளில் எதை நீங்கள் முற்படுத்தினாலும் தஜிதூஹு இன்தல்லாஹ், அதற்குரிய பிரதிபலனை கூலியை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். ஹுவ கைரன் வ அஸமு அஜ்ரா, அது உங்களுக்கு நன்மையானது, மகத்தான நற்கூலிக்குரியது. வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக கிருபையுடையவனாக இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ப இதுவரைக்கும் ஓரளவு இஸ்லாத்தோடு தொடர்புடைய வக்ஃப் சம்பந்தமான சட்டங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பதான் மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்கு நாம வர்றோம். இந்த இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய வக்ஃப் உரிமை, இந்த வக்ஃபு, இதிலே தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் என்று கொண்டு வந்து அதுல எவ்வளவு கையாடல்கள் செய்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக எவ்வளவு நிபந்தனைகளை அதிலே போட்டிருக்கிறார்கள். இதை ஒவ்வொருவரும் நாம் தெரிந்தாக வேண்டும். இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு கிட்டத்தட்ட 100 இந்தியாவினுடைய பல பாகங்களில் இருந்தும் 100க்கும் மேற்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் சில வழக்குகள் எடுக்கப்பட்டு இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இனிமே அந்த நிறுத்தி வைத்த நீதிபதியும் என்ன செஞ்சிட்டாரு? அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டார். இப்போ ஒரு புதிய நீதிபதி வந்திருக்கிறாங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய வழக்குகள், அடுத்து வரக்கூடிய வாய்தாக்கள், அது முஸ்லிம் சமூகத்திற்கு பாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா? அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். சாதகமாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வக்ஃபு போர்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த வக்ஃபு போர்டினுடைய காலம், இந்த வக்ஃபு போர்டு, வக்ஃபு சொத்து, வக்ஃபு சொத்துரிமை சட்டம், இது எப்போது எந்த காலகட்டத்திலே தொடங்கப்பட்டது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷினுடைய காலகட்டம் 1913வது வருடம் இந்த வக்ஃபு சட்டம் வருது. நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களை பார்க்கும்போது பேசாம யூனூலுக்கு அவங்களே பரவாயில்லன்னு நினைப்போம். நீங்க பாருங்க, பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் இன்றைக்கும் உறுதியாக பாதுகாப்பாக இருக்குது. அவர்களுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட அந்த கோட்டைகள், பில்டிங் எல்லாம் இப்போ உறுதியா இருக்குது. இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் கட்டுற கோட்டைகள், அணைகள் எல்லாம் உடையுது, பாலங்கள் உடையுது, ஊழல்கள், லஞ்சம். இதெல்லாம் பார்க்கும்போது அவனே பேசாம நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கலாமோ என்று எண்ண தோன்றுகின்றது. பாருங்க, 1913வது வருடம் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் இந்த வக்ஃபு சட்டங்கள் அது வருது. அது மாதிரி முசல்மான் வக்ஃப் ஆக்ட், இது பிரிட்டிஷார் கொண்டு வந்த அந்த வக்ஃபுல கூடுதலான சில சட்டங்கள் 1923 சேர்க்கப்படுகிறது. அதாவது முஸ்லிம்களுக்கான வக்ஃபுரிமை சட்டங்கள் அது சேர்க்கப்படுது. அதற்கு பிறகு மீண்டும் இந்த வக்ஃபு சட்டத்தில் சில திருத்தங்கள், மாற்றங்கள் கொண்டு வரப்படுது. 1995வது வருடம் நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது, காங்கிரஸ் கட்சியினுடைய நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது இந்த சட்டம் இதுல சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. நரசிம்மராவ் காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு. என்ன? பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டதும் அவருடைய ஆட்சி காலத்தில் தான். சரி, இந்த வக்ஃபுனுடைய சட்டம் இந்தியாவிலே எத்தனை மாநிலங்களில் இருக்கின்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 28 மாநிலங்களில் இந்த வக்ஃபுனுடைய சட்டம் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது. யூனிய பிரதேசங்கள் உட்பட 30 இடங்கள்ல இந்த வக்ஃபுனுடைய சட்டங்கள், வக்ஃபு போர்டு இருக்குது. அதுபோன்று உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த 2 இடங்கள்ல வக்ஃபுனுடைய நிர்வாகத்தை யார் நிர்வகித்து வருகின்றார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷியாக்கள் தான் என்ன செய்யறாங்க? நிர்வகித்து வருகின்றார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 6 மாநிலங்கள்ல, இந்தியாவினுடைய 6 மாநிலங்களில் இந்த வக்ஃபு போர்டு அப்படிங்கிறது கிடையாது. எந்த மாநிலங்கள் அப்படின்னா, கோவா, அருணாச்சலம், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், இன்னும் ஒரு மாநிலம் ஞாபகம் இல்லை. இந்த மாநிலங்கள்ல வக்ஃபு போர்டு என்னது? கிடையாது அப்படிங்கிறத பார்க்கிறோம்.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 2024 வருடம் ஆகஸ்ட் 8வது நாள் என்ன செய்யறாங்கன்னா, மக்களவையில் 2 மசோதாக்களை அறிமுகப்படுத்துகின்றார்கள். வக்ஃபு திருத்த மசோதா, முசல்மான் வக்ஃபு ரத்து மசோதா என்று என்ன செய்யறாங்க, 2 மசோதாக்களை என்ன செய்யறாங்க, அவங்க அமல், அதாவது அது கொண்டு வரப்படுகிறது. வக்ஃபு வாரிய அதுக்கு அவங்க என்ன காரணத்தை சொல்றாங்கன்னா, வக்ஃபு வாரியங்கள் நியாயமாக செயல்படவில்லை, அதனுடைய சொத்துக்கள் சிறப்பாக நிர்வகிக்கப்பட வேண்டும், நியாயமாக செயல்பட வேண்டும், சிறப்பாக நிர்வகிக்கப்பட வேண்டும். இதை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் கொண்டு வருகின்றோம். விஷம் கொடுக்கும்போது என்ன செய்வாங்க, இப்படி பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி தான் இறக்குவாங்க. இந்த காரணத்தை சொல்லி கிரண் ரிஜிஜூ என்ற மத்திய உள்துறை இணை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர்ல மத்திய உள்துறை இணை அமைச்சர் என்ன செய்யறாருன்னா, இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. 71 லோக்சபாவுடைய எம்பிக்கள், 10 ராஜ்யசபா எம்பிக்கள், இவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த சட்டம் அது சர்ச்சை செய்யப்படுகிறது. இதுல 66 அமெண்ட்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னா சர்ச்சை செய்யப்பட்டு 22 ஆளும் கட்சிகளும் 44 எதிர்கட்சிகளும் 44 விஷயங்கள், அந்த வக்ஃபுல உள்ள விஷயங்கள் சர்ச்சை செய்யப்படுகிறது. அதுல மொத்தம் 66 விஷயங்கள் சர்ச்சை செய்யறாங்க. 44 எதிர்கட்சிகள் அவர்களால் முன்வைக்கப்பட்ட 44 விஷயங்களை தள்ளுபடி செய்யறாங்க. தள்ளுபடி செய்துவிட்டு ஆளுங்கட்சியினுடைய 22 விஷயங்களை தான் சட்டமாக என்ன செய்யறாங்க, இயற்றப்படுகிறது. அப்படிங்கறத என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 2025, அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 4வது தேதி இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அது அமல்படுத்தப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வக்ஃபு திருத்த சட்ட மசோதால நாங்கள் ஏன் இந்த திருத்தங்களை கொண்டு வருகின்றோம், இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சில காரணங்களை பட்டியல் போடுகிறார்கள். அதுல முதலாவது அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இது பிரிட்டிஷ் அரசாங்கம், அதாவது நம்மை அடக்கி ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்ட இந்த சட்டங்கள், அதைத்தான் நாங்கள் மாற்றுகின்றோம். இந்தியா சுதந்திரம் அடைந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கரெக்டா தான் நிறைய 1947 கருத்து முரண்பாடு, இதுலயுமா கருத்து முரண்பாடு? யா அல்லாஹ். சரி, 1947 கூட்டி பார்த்துக்கிடுங்க, சரியா? ஹைர். அப்ப பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட மசோதா, அதனால இது என்ன செய்யறோம், நாங்க மாத்துறோம். முதலாவது காரணம். 2வது காரணமாக சொல்றாங்க, இந்த சட்டம் சமசீராக இல்லை, அது சரியா இல்ல, இதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. 3வது காரணம் சொல்றாங்க, வெளிப்படைத்தன்மை இல்லை. ஏன்னா ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஏன்னா இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஊழல்கள் நிறைய இருக்குது. விமானம் வாங்கிய ஊழல், இப்படி பெரிய ஊழலுடைய பட்டியலை போடலாம். பிரதமருடைய பொது நிவாரண நிதி, அதுல எல்லாம் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை. இப்படியான ஒரு அரசாங்கம் சொல்றாங்க இதுல வெளிப்படைத்தன்மை இல்லை, அதனால வக்ஃபு சொத்து அபகரிப்புக்கான புகார்கள் அதிகமாக வருகிறது. என்ன காரணம் சொல்றாங்க, வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கிறாங்க, நிறைய புகார்கள் வருது, அதனால இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் கொண்டு வருகின்றோம். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அல்லாஹு தஆலா சில நேரங்கள்ல முஸ்லிம் சமுதாயம் செய்கின்ற தவறினால், குற்றத்தினால், பாவத்தினால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையோ என்று நாம் எண்ணுகின்ற அளவுக்கு இந்த வக்ஃபுல மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருக்கு. மறுக்க முடியாது இதை. நாம் இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகித்தவர்கள் மிகப்பெரிய ஊழலிலே, மிகப்பெரிய மோசடிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்ப நிறைய புகார்கள் போனதும் என்ன செய்யறான், இதை ஒரு காரணமாக வைத்து இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வர பார்க்கின்றார்கள். அப்ப இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா கொண்டு வருவதற்கு யாரும் ஒரு காரணம், மோசடி செய்த முஸ்லிம்களும் ஒரு காரணம். அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அடுத்து பாருங்க, இப்போ இந்த மோசடி நடந்துதா இல்லையா? அப்போ இதற்கு என்ன, எப்படி தீர்வு கண்டிருக்க வேண்டும் முஸ்லிம் சமுதாயம்?
வழக்குகளை எப்போது நாம் அல்லாஹ் அல்லாத ஒரு சட்டத்தின் பக்கம் அந்த வழக்குகளை கொண்டு போகின்றோமோ அங்குதான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு பிரச்சனை என்பதற்கு நிறைய வழக்குகளை நாம சொல்லலாம். முத்தலாக் சட்டம் எப்படி வந்தது? முஸ்லிம் பெண்கள்ல ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாங்க. இந்த சட்டம் பெண்ணுரிமையை மீறக்கூடியதாக இருக்குது, பெண்களுடைய உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுபோன்று அந்த வழக்கை சந்தித்தவர்களும் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு தீர்வை கொடுத்திருந்தால் அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காது, இன்றைக்கு முத்தலாக் சட்டமும் வந்திருக்காது. இப்படி ஒவ்வொரு சொத்துரிமை, இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துரிமை, இப்படி நிறைய விஷயங்கள் எடுங்க. இந்த சட்டங்கள் எல்லாம் எப்போது வருகின்றது என்றால் மாற்று மதத்தவர்களால் எழுதி வைக்கப்பட்ட அந்த சட்டத்தை, அந்த தீர்ப்பை நாடி முஸ்லிம்கள் செல்லும் போது, அல்லாஹுடைய சட்டத்தை விட்டுவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்திலே நமக்கு அவ்வளவு தீர்வுகள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு மாற்று மதத்தவர்கள் எழுதி வைத்த அந்த சட்டத்தின் பக்கம் முஸ்லிம்கள் செல்லும் போது அது அவர்களுக்கு பாதகமாக அமைகின்றது என்பதற்கு நிறைய தீர்ப்புகள், முஸ்லிம்களுக்கு எதிராக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். முத்தலாக்கு, சொத்துரிமை, இப்படி நிறைய சொல்லலாம். அதுபோன்றுதான் இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டமும் ஏன் வந்தது அப்படின்னா, வழக்குகள் நீதிமன்றத்திலே அதிகமான உடனேயே இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டது என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, என்னெல்லாம் இதில் அவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வக்ஃபு செய்யப்பட்டால் அதில் எந்த மாற்றமும் ஏற்படுத்த முடியாது, இது நீக்கப்பட வேண்டும், பிறருடைய சொத்துக்கள் வக்ஃபின் பெயரால் அபகரிக்கப்படுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு முறை ஒரு சொத்தை ஒருத்தர் வக்ஃபு செய்து விட்டால் இஸ்லாமிய அடிப்படையில் அதில் எந்த மாற்றத்தையும் என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது, அது அப்படியே நீடித்து வர வேண்டும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வக்ஃபின் பெயரால் பிறருடைய சொத்துக்கள் நிறைய அபகரிக்கப்படுகிறது, அதனால இந்த வக்ஃபு சட்டத்தை நாம என்ன செய்யறோம், கொண்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. பிறருடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுது. ஏன் இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்தில் கூட நிறைய இடங்கள் வக்ஃபுனுடைய சொத்துக்கள்ல கோயில் இருக்கு, வக்ஃபுனுடைய சொத்துக்கள்ல அரசாங்கத்தினுடைய நிலங்கள் இருக்கு, வக்ஃபுனுடைய சொத்துல இப்படி நிறைய இது அடுத்தவர்கள் அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப அதனால என்ன செய்யறாங்க, இதை ஒரு காரணமாக வைத்து இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்தியாவுடைய ராணுவத்திற்கு பிறகு, இந்தியாவுடைய ரயில்வே துறைக்கு பிறகு அதிகமான சொத்துக்கள் உடையதுதான் நம்முடைய முஸ்லிம் தனியார் இந்த வக்ஃபு சொத்துக்கள் அப்படிங்கிறத நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சரி, இந்த வக்ஃபு சொத்துக்கள்ல இவர்கள் போட்ட அந்த ஷருத்துகள், நிபந்தனைகள் எந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு பாதகமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருவர் இஸ்லாத்தை தழுவுகின்றார். அவர் இஸ்லாத்தை தழுவினால் இஸ்லாமிய அடிப்படையில் அவர் இஸ்லாத்தை தழுவின உடனேயே அவர் எதையாவது சொத்தை வக்ஃபு செய்வதாக இருந்தால் என்ன செய்யலாம், உடனே வக்ஃபு செய்யலாம், அதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. யாரு வக்ஃபு செஞ்ச மாதிரி, யாரு உஹது போர்க்களத்திலே கலந்து கொண்ட அந்த நபித்தோழர் வக்ஃபு செய்ததை போன்று, முஹைரிக் என்கின்ற அந்த நபித்தோழர் வக்ஃபு செய்ததை போன்று ஒரு இஸ்லாத்துக்கு வந்தாரு, வக்ஃபு செய்யணும்னு ஆசைப்படுறாரு, தாராளமா வக்ஃபு செய்யலாம். ஆனா இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டத்தில் என்ன வச்சிருக்கிறாங்க ஒரு நிபந்தனை அப்படின்னா, இஸ்லாத்திற்கு ஒருவர் வந்தால் 5 ஆண்டுகள் கழித்த பிறகுதான், 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் வக்ஃபு செய்ய முடியும். அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வக்ஃபு செய்ய என்ன செய்யாது, முடியாது, வக்ஃபு செய்ய முடியாது அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது ஆர்டிகல் 14, 15, 21, 25, 300A இந்த சட்டங்களை எல்லாம் நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே தனி மனித சுதந்திரத்திற்கு இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் எதிராக இருக்கிறது என்பதை என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் ஒரு தனி மனித உரிமையை மீறக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த ஆர்டிக்கல் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து ஒரு காரணத்தை சொல்றாங்க, வக்ஃபு சொத்துக்கள் அனைத்தும் அது ஆவணப்படுத்தப்பட வேண்டும்.
நம்ம நினைக்கிறோம் நல்ல விஷயம் தானே, வக்ஃபு சொத்துக்களை ஆவணப்படுத்துவது, அதை பிரமாணமாக்குவது நல்ல விஷயம் தானே அப்படின்னு. ஆனா இது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஏன் சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, வக்ஃபு சொத்துக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வக்ஃபு சொத்துக்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் பிரமாணத்தை தேட முடியுமா? ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியுமா? முடியாது. அது காலம் காலமாக வக்ஃபு சொத்தாக அப்படியே என்ன செய்து வந்து கொண்டே இருந்திருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு இடையில கூட சில பிரச்சனைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. மண்ணடியில் உள்ள ஒரு சொத்து, ஒரு அமைப்புக்கான சொத்து, அந்த சொத்து திடீர்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னா இது அரசாங்கத்திற்குரியது அப்படின்னு வழக்கு போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சொத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பாகிஸ்தானி. அவர் இங்க சொத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு, எங்க போயிட்டாரு, பாகிஸ்தானுக்கு போயிட்டாரு. இப்ப பாகிஸ்தானுக்கு போனா அந்த சொத்து யாருடைய சொத்தாயிரும், எதிரி சொத்தாயிரும். அந்த சொத்து என்ன செய்யும், எதிரி சொத்தாக ஆகும். எதிரி சொத்து யாருக்கு உரிமை உள்ளது, அரசாங்கத்துக்கு உரிமை உள்ளது. புரியுதா இல்லையா? அப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி அது பிரச்சனை ஆச்சு, என்னாச்சுன்னு தெரியல. சரியா? அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப 100 ஆண்டுகள் பாகிஸ்தானுக்கு சென்ற நிறைய முஸ்லீம்கள் தங்களுடைய சொத்துக்களை என்ன செஞ்சாங்கன்னா பள்ளிவாசலுக்கு என்று பொது உடைமையாக்கி விட்டு அதை வக்ஃப் செய்து விட்டு சென்று விட்டார்கள். இப்ப இதுக்கெல்லாம் நாம டாக்குமெண்ட் பார்க்க முடியுமா? பாகிஸ்தான் யார்கிட்ட போய் கேட்கறது? எதுவும் செய்ய முடியாது. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, இப்ப முஸ்லீம்களுடைய வக்ஃப் சொத்தை வாயில போடணும். வாயில போடணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு இப்படி ஒரு நிபந்தனையை போட்டார்கள், எல்லாத்துக்கும் ஆவணம் இருக்க வேண்டும். ஆனா இது முஸ்லிம்களுக்கு மட்டும் பாதகமான சட்டம் அல்ல, அனைத்து மத மக்களுக்கும் பாதகமான சட்டம். ஏன்னா கோயில் நிலங்கள் அதுக்கும் சில ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும், ஆவணங்கள் இருக்குமா? இருக்காது. கிறிஸ்தவர்களுடைய நிலங்கள் அதுக்கும் பல ஆண்டுகள் பழமையானதாக இருந்த ஆவணங்கள் இருக்குமா? இருக்காது. அப்ப எல்லா சொத்துக்களுக்கும் ஆவணம் இருக்குமானா இருக்காது. அப்ப இந்த சொத்து, இந்த வக்ஃபுரிமை சட்டம், திருத்த மசோதா சட்டம், அது ஏன் எதிர்க்கப்பட வேண்டும் என்றால், இது முஸ்லிம்களுக்கு மட்டும் பாதகமானதல்ல, அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதகமானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வக்ஃபு சொத்துல நிலத்தை அளவீடு செய்யக்கூடிய கூடுதல் ஆணையருடைய அதிகாரம், ஏன்னா முன்னால வக்ஃபுனுடைய நிர்வாகத்தில் யார் தான் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்து, முஸ்லீம்கள் தான் இருக்க வேண்டும், முஸ்லீம்கள் தான் பராமரிக்க வேண்டும், முஸ்லீம்கள் தான் அதை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்து. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த வக்ஃபு அதிகாரத்தில் லோக்கல்ல ஒரு மாவட்ட ஆட்சியாளர், அதுபோன்று துணை ஆணையர், மாவட்ட ஆட்சியாளர், இவர்களுக்கும் இந்த வக்ஃபுனுடைய சொத்தை பராமரிக்கக்கூடிய அந்த இதுல அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை என்ன செய்யறாங்க, இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டத்தில் கொண்டு வராங்க. இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னா, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதாவது இவங்களுடைய பிளான்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெல் பிளான், முறையாக திட்டமிட்டு என்ன செய்யறாங்க, முஸ்லிம் சமூகத்தை எந்த விதத்திலும் அவர்கள் முன்னேறிவிடக் கூடாது, எந்த விதத்திலெல்லாம் நெருக்கடிகளை கொடுக்க வேண்டுமோ எல்லா விதத்திலும் நெருக்கடிகளை கொடுக்கிறாங்க. சமீபத்திலே காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவங்க சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ் அதிகமான கலெக்டர்னா யாரு, ஆட்சியாளர்கள், அவர்களை நிறைய ஆர்எஸ்எஸ் என்ன செய்யுது, உருவாக்கி விடுறாங்க. ஆட்சியாளர்கள் எல்லாம், மாவட்ட ஆட்சியாளர்கள், கலெக்டர் எல்லாம் ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஒரு அறிக்கை கொடுக்கிறார். இப்ப நீங்க இதை பொருத்தி பாருங்க. இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் மாவட்ட ஆட்சியாளரும் இருக்க வேண்டும் என்று நிபந்தனை இடும்போது, மாவட்ட ஆட்சியாளர் முஸ்லிம்கள் எத்தனை பேர் கலெக்டருக்கு படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் கலெக்டர் ஆயிருக்கிறாங்க? அப்ப யாரு இதை நிர்வகிப்பார்கள்? அவர்கள் தான் நிர்வகிப்பார்கள். முறையாக நிர்வகிப்பார்களா? நீதத்தை, நியாயத்தை, தர்மத்தை அங்கே நாம் பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்து என்ன அப்படின்னா, மத்திய வக்ஃபு கவுன்சிலையும் மாநில அளவிலான இந்த வக்ஃபு வாரியத்திலையும் முஸ்லிம் அல்லாத பிரதிநிதிகள் என்ன செய்யணும், 2 பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இதுவும் முஸ்லிம் சமூகத்திற்கு பாதகமான விஷயம்.
அடுத்து ஒரு சொத்து வக்ஃபுக்கு கீழே வருமா வராதா என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் வக்ஃப் வாரியத்திற்கு இருந்திருக்கு. இதுவரைக்கும் வக்ஃப் வாரியத்திற்கு தான் இருந்திருக்கிறது. ஒரு சொத்து இது வக்ஃப் சொத்தா இல்லையா என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருந்திருக்கு இதுவரைக்கும்? முஸ்லிம்களிடத்தில், அதாவது வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முஸ்லிம்களிடத்தில் தான் இருந்திருக்கு. ஆனா என்ன ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா, இந்த அதிகாரம் திரும்ப பெறப்படுகிறது. அதை யார் முடிவு செய்ய முடியாது? அந்த வக்ஃப் அதிகாரிகள் முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை என்ன செய்கின்றார்கள், கொண்டு வருகின்றார்கள். அதுபோன்று ஒரு சொத்து வக்ஃப் சொத்து பஞ்சாயத்தாகிவிட்டது. இது ஒருத்தர் சொல்றாரு இது என்னுடைய சொத்து, வக்ஃபினுடைய நிர்வாகம் சொல்லுது இல்ல இது வக்ஃபினுடைய சொத்து. இந்த இப்படி ஒரு பஞ்சாயத்து வந்தது அப்படின்னா, இந்த பஞ்சாயத்து கலெக்டர் இடத்துல, துணை ஆணையர் இடத்துல செல்லும். அவங்கிட்ட இந்த வழக்கு போயிட்டாலே அந்த சொத்து வக்ஃப் சொத்தாக கருதப்படாது, பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய சொத்தாகத்தான் கருதப்படும். அதற்கு பிறகு 90 நாட்கள் இந்த தீர்ப்பாயத்தினுடைய இறுதியா தீர்ப்பு நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் 90 நாட்களுக்கு முன்பாக மேல்முறையீடு செய்யணும். என்ன மேல்முறையீடு செய்யணும்? இது வக்ஃப் சொத்து என்று முறையீடு செய்யணும். அப்ப இது நீதிமன்றத்தினுடைய வழக்காக மாறிவிடும். நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்கிறாரோ அதுதான் தீர்ப்பு. பாபர் மஸ்ஜித்ல நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாரு? கட்ட பஞ்சாயத்து, அப்படிதானே இல்லையா? அப்ப இதிலும் மிக தெளிவாக, அதனாலதான் நீதிபதிகளும் யாரை வச்சிருக்கிறாங்க? மேக்சிமம் அவ்வாறுதான். அப்ப இதுவும் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது இந்த பயான்ல சொல்றது பொருத்தமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் சொல்லல. அதை நான் நேற்று காத்திருந்தவன் அப்படின்னு வரும். 12 ஆண்டுகள் வக்ஃபு நிலத்தை ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தால், 12 ஆண்டுகள் வக்ஃபு நிலத்தை ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தால், இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவின் மூலமாக அவர் உரிமை கொண்டாட முடியும். என்ன செய்ய முடியும்? உரிமை கொண்டாட முடியும். இது என்னுடைய சொத்து என்று உரிமை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பாருங்க, நாம ஏற்கனவே சொன்னோம் வக்ஃபு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். வக்ஃபுல் ஹைரி, வக்ஃபுல் அஹ்லி, வக்ஃபுல் முஷ்தரக். இந்த வக்ஃபுல் அஹ்லி அதுல கை வச்சுட்டான். இனிமே யாரும் என்ன செய்ய முடியாது, இது என்னுடைய பிள்ளைக்கு நான் வக்ஃபு செய்கின்றேன், என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய பிள்ளையின் பிள்ளைக்கு, பிள்ளையின் பிள்ளைக்குன்னு பரம்பரை பரம்பரையாக அந்த சொத்தை வக்ஃபு செய்ய முடியாது. ஏன்னா அதுல என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சொத்து வக்ஃபு செய்யப்பட்டு விட்டால் அதுல யாரும் தலையிடக்கூடாது, பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது, தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதுபோன்று அரசாங்கத்தினுடைய நிலங்கள் ஒருபோதும் அது வக்ஃபாக கருதப்படாது. அரசாங்கம் கையகப்படுத்தக்கூடிய நிலங்கள் வக்ஃபுக்கு சொந்தமானதாக இருக்காது. அரசாங்கத்தினுடைய அதிகாரி ஒருவர் ஒரு வக்ஃபு சொத்து இது அரசாங்கத்திற்குரிய சொத்து என்று சந்தேகம் எழுப்பினால், ஆட்சியாளர் அதிலே தீர்ப்பு கூறுகின்ற வரை அது அரசாங்கத்தின் சொத்தாகத்தான் கணக்கிடப்படும், வக்ஃபு சொத்தாக கணக்கிடப்படாது. இதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியம். ஏன் இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் எதிர்க்கப்பட வேண்டும்? ஏன் அதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும்? சில நேரங்களில் இமெயில் எல்லாம் அனுப்புங்கன்னு வந்திருக்கும், உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வந்திருக்கும், இதற்கு எதிராக நீங்க மெயில் அனுப்புங்க அப்படின்னு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்கு, சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து புராதன சின்னங்கள். சரியா? இந்தியாவில் ஒரு புராதன சின்னங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். பிரைஸ் கிடையாது, சும்மா சொல்லுங்க. செங்கோட்டை, சரி, தாஜ்மஹால் அல்ல, தாஜ்மஹால் அது தாஜ்மஹால் அது தர்கா, இஸ்லாமிய பார்வையில் அது கூடாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்தியாவில் அது ஒரு புராதன சின்னமாக பார்க்கப்படுகிறது. இந்த தாஜ்மஹால், திப்பு சுல்தானுடைய கோட்டை, வேலூர்ல ஒரு கோட்டை இருக்குதானே, இப்படியான சில புராதன சின்னங்கள் இது வக்ஃபு நிலம் என்று என்ன செய்ய முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. அதை யார் எடுத்துக்குவாங்க அப்படின்னா, இந்த புராதன சின்னங்களை பராமரிப்பதற்காக ஒரு துறை இருக்கு இந்தியாவில்.
அவர்கள் தான் இதை உரிமை கொண்டாடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, பழங்குடியினர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் அவங்க வக்ஃபே செய்ய முடியாது. பழங்குடியினர் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒருவர் இஸ்லாத்தை தழுவி நான் வக்ஃபு செய்கின்றேன் என்றால் வக்ஃபு செய்ய முடியாது. அவர்லாம் என்ன செய்ய முடியாது, வக்ஃபு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மத்திய மாநில வக்ஃபு உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாகத்தான் இருப்பாங்க. முஸ்லீம்கள் 4 நபர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் 7 நபர்கள். இப்போ இந்தியன் ஸ்கூல்ல நடக்குதா இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கிடுங்க. இதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, அதிகாரிகளாக நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கறத என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்றேன். இப்படி இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் முழுக்க முழுக்க முஸ்லீம் சமூகத்திற்கு பாதகமான ஒன்று மட்டுமல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25ல நமக்கான உரிமையாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனசாட்சி மற்றும் மத சுதந்திரத்திற்கான உரிமையை இந்த ஆர்டிகல் 25 என்ன செய்கின்றது, நமக்கு வழங்குகின்றது. என்ன உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு மதத்தை பின்பற்றலாம், அதை நடைமுறைப்படுத்தலாம். ஏன் மதமாற்று சட்டம் கொண்டு வரணும்னு துடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கு. ஒரு மனிதன் மதத்தை பின்பற்றலாம், விரும்பிய மதத்தை அவன் நடைமுறைப்படுத்தலாம், அதை பிரச்சாரம் செய்யலாம். ஆர்டிகல் 25ல அதை என்ன செய்யலாம், பரப்பலாம். அப்ப இதற்குரிய உரிமை அவனுக்கு இருக்கின்றது. இந்த உரிமை பொது ஒழுங்கு, ஒழுக்கம், உடல் நலத்துக்கு உட்பட்டது. இந்த அரசியலமைப்பினுடைய வேறு சில விதிகளை இது மீறாத வகையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இந்த ஆர்டிகல் 25 மத சுதந்திரத்தை வழங்குகின்றது. இந்தியாவிலே வாழக்கூடிய ஒரு மனிதன் அவன் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம், பிரச்சாரம் செய்யலாம், அதை நடைமுறைப்படுத்தலாம். இதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வழக்கு ஏப்ரல் 17வது தேதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருகின்றது. அதுபோன்று ஏப்ரல் 25 அது நிறுத்தி வைக்கப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்தியாவினுடைய பல பாகங்களிலிருந்தும் பலரால் இந்த வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக வழக்கு தொடரப்படுகிறது. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதனுடைய தீர்ப்பு வரலாம். அப்ப அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பாபர் மசூதிக்கு தீர்ப்பு சொன்னாங்களா இல்லையா, அந்த தீர்ப்புல அவங்க அது ஒரு கட்ட பஞ்சாயத்து, அந்த கட்ட பஞ்சாயத்திலும் கூட இறுதியாக ஒரு தீர்ப்பை எழுதினார்கள். என்ன அப்படின்னா, இது போன்ற வழக்குகள் இனிமேல் நீதிமன்றத்திற்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, இதுமே ஒருத்தருடைய பள்ளி வாசல்ல போய் இது எங்க சொத்து, எங்களுக்கான நிலம், கோயிலுக்கான நிலம், இதுல சிவன் இருந்தார், பார்வதி இருந்தார், பிள்ளையார் இருந்தார், ராமர் இருந்தார்லாம் என்ன செய்யக்கூடாது. இது போன்ற வழக்குகள் இனிமேல் நீதிமன்றத்திற்கு வரவே கூடாது. 1947 எது சட்டமாக இருந்ததோ, 1947 எது சட்டமாக இருந்தது அப்படின்னா, ஒரு பள்ளிவாசலாக இருந்தால் அது பள்ளிவாசல் தான், ஒரு இடம் கோயிலாக இருந்தால் அது கோயில் தான். அதுக்கு முந்தால எங்க வாப்பா காலத்தில் அப்படி இருந்து, எங்க பாட்டன் காலத்தில் அப்படி இருந்தது, அதுக்குள்ளால சிலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, வழக்குகள் கொண்டு வரக்கூடாது என்று என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பாபர் மஸ்ஜிதினுடைய தீர்ப்பினுடைய இறுதியில இதையும் தீர்ப்பாக எழுதினார்கள் என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப நாம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால 2 வகுப்பிலையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வக்ஃபினுடைய அந்த முறைகள் என்ன, யார் யார் வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க, சஹாபி பெண்மணிகள் வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க, வக்ஃபினுடைய வகைகள் என்ன, வக்ஃபினுடைய நிபந்தனைகள் என்ன, ஒரு சொத்து எப்போது வக்ஃபு செய்யப்படும் அப்படிங்கிற முழு தகவல்களை அறிந்து கொண்டோம். இந்த வகுப்புல இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் எந்த அளவுக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு பாதகமானது, எந்த அளவுக்கு முஸ்லிம் இந்த சமூகத்திற்கு பாதகமான ஒன்று என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம் அறிகின்றோம். நாம் அல்லாஹ்விடத்தில் நிறைய நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுபோன்று முஸ்லிம் சமூகம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் படிப்பினை என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் அல்லாஹுடைய சட்டத்தை நாம் மீறுகின்றோமோ, எங்கெல்லாம் இஸ்லாமிய வரம்புகள் மீறப்படுகின்றதோ, அங்கெல்லாம் நமக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இருக்குது. அங்கெல்லாம் நெருக்கடியான வாழ்க்கை தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும்
அதாவது இது போன்ற ஒரு இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாத்தை பின்பற்றுவது, இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏன்னா ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே மதம். அதனால இது போன்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுவது, இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பன்முக சமூகத்தை உடைய ஒரு நாட்டிலே நமக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள அந்த உரிமைகள் அப்படிதானா இல்லையா? எல்லாவற்றிற்கும் நமக்கு நாம விரும்பியதை போன்று திருமணம் செய்யலாம், நாம் விரும்பியதை போன்று அந்த தலாக் விஷயங்கள், இதெல்லாம் நாம செய்யலாம். சொத்துரிமை, அதுக்கு நமக்கு நாம மார்க்கத்தில் எந்த அடிப்படையில் சொத்துரிமை இருக்குதோ அதை நாம செய்யலாம். நாம ஆர்டிகல் 25ல சொன்ன மாதிரி ஒரு மனிதன் தான் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம், அதை நடைமுறைப்படுத்தலாம், பிரச்சாரம் செய்யலாம். இப்படி நிறைய சுதந்திரங்கள் இருக்கு. இந்த சுதந்திரங்கள் நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே உள்ள ஒரு சிலர் செய்கின்ற தவறினால், பாவங்களினால், குற்றங்களினால் இந்த சுதந்திரத்தையும் நாம் என்ன செய்கிறோம்? இழந்து விடுகின்றோம். அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டம் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு, மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் எதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு என்னென்ன வாய்ப்புகளை தந்திருக்கின்றதோ அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, மார்க்கத்தினுடைய இயல்பான அடிப்படையான சட்டங்கள் மீறாத வரை அதை நாம் என்ன செய்யலாம்? இயன்ற அளவுக்கு அந்த சலுகைகளை, சட்டங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு என்னென்ன தனியார் சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அல்லாஹு தஆலா இப்படியான சோதனைகள் எல்லாம் இந்த சமுதாயம் சந்திக்கின்றதோ அதிலிருந்து ஒரு நல்ல நிவாரணத்தை அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டும். இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் எப்படி நிறுத்தி வைக்கப்பட்டதோ அதுபோன்று அது தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். அது வழக்குக்கே வராத வகையிலே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதுல முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.